வணக்கம் நண்பர்களே, வாழ்க வளமுடன். கொஞ்சம் உண்டு நம்ம ஜோதிடத்தில் பல பதிவுகளை பார்த்துட்டு வர்றோம். இப்போ நம்ம உத்தராயணம் தட்சிணாயனம் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். சூரியன் மகரம் ராசியில் நுழைந்து மிதுனம் ராசியில் சஞ்சரிக்கும் காலம் உத்தராயண காலம் எனப்படும். உத்தராயண புண்ணிய காலம் எனப்படும். மகரம் அப்படிங்கிறப்ப தை, மாசி, பங்குனி, சித்திரை, வைகாசி, ஆனி இந்த மாதங்களில் சூரியன் இந்த ராசிகளில் இருக்கக்கூடியது உத்தராயண புண்ணிய காலம். சூரியன் கடகம் ராசியில் நுழைந்து தனுசு ராசியில் சஞ்சரிக்கும் காலம் தட்சிணாயனம். தை, மாசி, பங்குனி, சித்திரை, வைகாசி, ஆனி, ஆடி, ஆவணி, புரட்டாசி, ஐப்பசி, கார்த்திகை, மார்கழி இந்த 6 மாதம் சூரியன் இந்த ராசியில் டிராவல் பண்ணுற காலம் தட்சிணாயன காலம்னு சொல்லுவாங்க. உத்தராயண புண்ணிய காலம் தேவர்களுக்கு பகல் பொழுது, தட்சிணாயன காலம் தேவர்களுக்கு இரா பொழுது. சரி, என்ன யூஸுங்க உத்தராயணம்? நான் சொன்ன காலகட்டத்தில் சூரியன் மகரத்திலிருந்து மிதுனத்துக்குள்ளே இருந்தது அப்படின்னா அறிவாற்றல் நிரம்பியவர், உறுதியான முடிவுகளை எடுக்கக்கூடியவர், வேலைகளை பணிவுடனும் அர்ப்பணிப்பு உணர்வுடன் செய்பவர், எப்பொழுதும் மகிழ்ச்சியானவர், தாராள மனப்பான்மை, பொறுமை, நீண்ட ஆயுள், மனைவி மற்றும் குழந்தைகளுடன் வாழ்பவர், நற்பண்புகள் உடையவர், நல் ஒழுக்கங்களை கடைபிடிப்பவர், கல்வி கற்றவர், புராண இதிகாசங்களில் புலமை உடையவர், நற்செயல்களை செய்து முடிப்பவர், செல்வந்தர், விருப்பங்கள் பூர்த்தியடைய பெற்றவர், அழகானவர், புனிதமானவர். சரிங்க. தட்சிணாயன காலத்தில் பிறந்தவங்களுடைய கேரக்டரிஸ்டிக் என்னங்கிறத பார்க்கலாம். நல்ல பேச்சுத்திறன் உள்ளவர், தற்பெருமை உடையவர், பகுத்தறிவு, சில நேரங்களில் அதிக கர்வம், திமிரான நடத்தை, வெளிப்படையாக பேசுபவர், விவசாயி, கால்நடைகளுக்கு சொந்தக்காரர், கொடூர குணம், தந்திர புத்தி, பொறுமை இல்லாதவர், ஏமாற்றுக்காரர், சகிப்புத்தன்மை இல்லாதவர், பொய் பேசுபவர், அதிக புத்தி கூர்மை, வஞ்சக மனம், பாவச் செயல்களை துணிந்து செய்பவர், நோயாளி, சமயப்பற்றின்மை, பலவிதமான வியாதிகளால் துன்பம் அனுபவிப்பவர். அப்புறம் பார்த்தீங்கன்னா உத்தரகோளம். சூரியன் மேஷத்திலிருந்து கன்னிக்குள்ள இந்த 6 ராசிகளுக்குள்ள இருந்தது அப்படின்னா உத்தரகோளம். இந்த காலகட்டத்தில் பிறந்தவங்க எப்படி இருப்பாங்க? நன்கு கற்றவர், ஒளிமயமான வாழ்க்கை, செல்வந்தர், மனைவி, குழந்தைகள், பேர குழந்தைகள் உடையவர், ஜாதகர் அரசரான மதிப்புகளையும் மரியாதைகளும் கிடைக்க பெறுபவர். சரி, தட்சிண கோலம். சூரியன் துலாம்லேருந்து மீனத்துக்குள்ளே இருந்தாங்கன்னா தட்சிண கோலம்னு சொல்கிறாங்க. நேர்மை இல்லாதவர், மோசடிக்காரர், கெட்ட எண்ணம், ஒழுக்கமில்லாதவர், உடல் ஊனமுற்றவர், கவலை உடையவர், ஏழை, முற்பிறப்பு நீதிமன்றத்தில் பொய் சாட்சி சொன்னதால் ஊன நோயால் பாதிப்பு அல்லது பலவீனமான உடல் உறுப்புகள் உள்ளவர் அப்படின்னு ஜோதிட நூல்களும் ஞானிகளும் மகரிஷிகளும் சொல்கிறாங்க. ஸோ உத்தராயணம், தட்சிணாயனம், உத்தரகோளம், தட்சிண கோலம் இது பாருங்க. இந்த இப்போ நான் சொல்கிற விஷயங்கள்லாம் உங்கள் இதை அனலைஸ் பண்ணி பாருங்க. கிட்டத்தட்ட ஒரு 60% வரை ஒத்து வரும். சிலருக்கு 100% நிச்சயமாகவே ஒத்து வரும். பாருங்க, நீங்கள் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு விஷயங்கள் அறிவு. இது ரொம்ப சிம்பிள். ஹாரோஸ்கோப்பை வச்சுருந்தீங்கன்னாவே இப்போ நான் சொன்ன கருத்துக்களை வச்சு பாருங்கள். சரிங்களா? உங்களுக்கு என்கிட்ட ஜோதிட ஆலோசனைகள் தேவையாக இருந்தால் என்னுடைய கான்டாக்ட் நம்பர் பார்த்தீங்கன்னா 9443819269. இதுதான் என்னுடைய ஜிபே நம்பர். என்னுடைய ஆஃபீஸ் கோயம்புத்தூரில் சிங்கானூர் பஸ் ஸ்டாண்டுக்கு முன்னால் இருக்குது. என்கிட்ட அஸ்ட்ராலஜி கற்றுக்கலாம். ஹையர் எஜுகேஷன் ஏற்கனவே பேசிக் முடித்தவங்க டிப்ளமோ, பிஜி டிப்ளமோ, மாஸ்டர்ஸ், பிஹெச்டி வரை என்னை தொடர்பு கொள்ளலாம். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் நான் உங்களை சந்திக்கிறேன். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் டாக்டர் பாலகிருஷ்ணன், கோவையிலிருந்து. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்படி அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு வந்து சேரும். இதை ஜோதிடம் படிப்பவர்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கற்றுக்கணும் ஆர்வம் உள்ளவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதெல்லாம் அடிப்படையான விஷயங்கள். இதையெல்லாம் யாரும் உங்களுக்கு எங்கேயுமே சொல்லிக் கொடுக்க மாட்டார்கள். சரிங்களா? நன்றி, வணக்கம்.